அனைவரும் நலமுடன் இருக்க ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி வேண்டுகின்றேன். எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷப ராசியை ஜென்ம லக்கணமாகவோ ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள உங்களுக்கு பருவ வயதை எட்டிய ஆண்கள் பெண்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும், அதற்குண்டான காலம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்போம். அவர் எப்படி இருப்பார், அவர் பெயர் என்னவாக இருக்கும், எந்த திசையிலிருந்து வருவார், எந்த ஊரிலிருந்து வருவார் என ஆயிரம் எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரிஷப லக்கணம் ரிஷப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவனோ அல்லது மனைவியோ வருவார்கள் என பார்க்க வீடியோவிற்குள் செல்லலாம். வாருங்கள். நீங்கள் பிறந்தது தை மாதம் முதல் ஆனி மாதத்திற்குள், அதாவது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுடைய லக்கணமோ அல்லது ஜென்ம ராசியோ ரிஷப ராசியாக ரிஷப லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ தர வேண்டிய கிரகங்கள் செவ்வாயும் குருவும் ஆவார்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில், அதாவது ராசி கட்டத்தில் இல்லை, ராசி கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நவாம்ச ராசி கட்டத்தில் குரு அல்லது செவ்வாய் அல்லது சுக்கிரன், இந்த கிரகங்களில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கோ அந்த கிரகம் அமர்ந்திருக்கிற ராசியில் கோச்சாரத்தில் குரு பயிற்சி வருது இல்லையா, அந்த குரு பயிற்சி வரப்ப கோச்சாரத்தில் இந்த கிரகம் உட்கார்ந்துக்கிற ராசி கட்டத்தில் குரு என்னைக்கு எந்த வருஷத்தில் உட்காருதோ அந்த வருடத்தில் திருமணம் நடக்கும். அல்லது இந்த சுக்கிரன் செவ்வாய் குரு இந்த நவாம்ச கட்டத்தில் உட்கார்ந்துருக்கு இல்லையா, அந்த கட்டத்தில் இருந்து வலது பக்கம் எண்ணி 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடத்துலையோ கோச்சார குரு எந்த வருஷம் உட்காருதோ அந்த வருஷத்தில் நிச்சயம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். யார் தடுத்தாலும் நிற்காது. சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ஆகியோரில் யாராவது ஒருவர் அப்பொழுது திசையை நடத்தி கொண்டு இருந்தால், அதாவது சுக்கிர திசை, புதன் திசை, செவ்வாய் திசை, சனி திசை, இந்த 4 திசைகளில் ஏதாவது ஒரு திசை அப்போ நடந்துட்டு இருந்துச்சு, இந்த திசையில் சுக்கிர புத்தி இல்லைன்னா புதன் புத்தி இல்லைன்னா செவ்வாய் புத்தி இல்லைன்னா சனி புத்தி வரும் காலத்தில், இதே காலகட்டத்தில் குருவும் கோச்சாரத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு நவாம்ச கடத்தில் எங்கே உட்காந்துருக்கோ அந்த ராசியில் உட்காரும் வருஷத்தில், அல்லது அந்த சுக்கிரன் செவ்வாய் குரு அந்த ராசிக்கு 5 9ஆம் ராசியில் குரு உட்கார்ற வருஷத்தில் யார் தடுத்தாலும் திருமணம் நிற்காது. திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும். இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மீண்டும் சொல்கின்றேன். திருமண வயதில் சுக்கிர திசையோ அல்லது செவ்வாய் திசையோ அல்லது சனி திசையோ அல்லது புதன் திசையோ இதில் யாராவது ஒருவர் திசையை நடத்தி சுக்கிரன் செவ்வாய் சனி குரு புதன் இவர்களில் யாராவது ஒருவர் புத்தியை நடத்தும் காலத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில் இருக்கும் சுக்கிரன் அல்லது செவ்வாய் அல்லது குரு இவர்கள் ராசியில் கோச்சார குரு எந்த வருடத்தில் அமர்கிறாரோ அந்த வருடத்தில் நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம். ஆயில்யம், கேட்ட, ரேவதி, மிருகசீரிடம், சித்திர, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூராட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர நாளில் திருமணம் நடக்கும் மற்றும் உறுதிப்படுத்துதல் நிச்சயம் செய்தல் நடக்கும். ஆடி மாதம் முதல்
மார்கழி மாதத்திற்குள், அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் பிறந்த உங்களில் யாராவது ரிஷப லக்கணமோ ரிஷப ராசியோ கொண்டிருந்தால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நவாம்ச ராசியில் சுக்கிரன், செவ்வாய், குரு அமர்ந்திருக்கும் ராசியில் கோச்சார குரு எந்த வருடம் வந்து அமர்கிறாரோ, அது மட்டுமின்றி கோச்சார சூரியன் எந்த மாதத்தில் அந்த ராசி கட்டத்தில் வந்து அமர்கிறாரோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தில் இந்த திருமணம் நடக்கும். அது மட்டுமின்றி சுக்கிரன், செவ்வாய், குரு அமர்ந்திருக்கும் ராசிக்கு 5 அல்லது 9வது ராசியில் குருவும் அல்லது சூரியனும் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் வந்து அமர்கின்றார்களோ கோச்சாரத்தில் அந்த வருடத்தில் அந்த மாதத்தில் நிச்சயம் திருமணம் நடக்கும். அது மட்டுமின்றி ஆயில்யம், கேட்ட, ரேவதி, புனர்பூசம், விசாகம், பூராட்டாதி, மிருகரீஷம், சித்திர, அவிட்டம், பூசம், அனுசியம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாள்களில் ஒரு நாளில் நிச்சயம், உறுதிப்படுத்துதல், திருமணம் இது அனைத்துமே நடக்கும். இன்னும் சற்று விளக்கமாக சொல்வதென்றால், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில், அதாவது நவாம்சத்தில் இல்லை, ராசி கட்டத்தில் 1ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகம் தசையை நடத்தினாலோ புத்தியை நடத்தினாலோ நிச்சயம் திருமணம் கூடும். அல்லது 1ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி திசையை நடத்தினால் அல்லது புத்தியை நடத்தினால் கோச்சர குருவும் கரெக்டாக வந்து அமர்ந்தால் நிச்சயம் திருமணம் நடக்கும். அது மட்டுமின்றி இந்த 1ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவங்களுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கின கிரகங்கள் திசையை நடத்தினாலோ புத்தியை நடத்தினாலோ அந்த நேரத்திலும் திருமணம் கைகூடி வரும். சரி நண்பர்களே, உங்களுக்கு வரும் கணவனோ மனைவியோ எப்படிப்பட்டவராக வருவார் அதை கணிச்சு பார்த்தோம்னா, ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தென் திசையிலிருந்து அதன் அதிபதியான யம தர்ம ராஜாதான் உங்களுக்கு கணவனையோ மனைவியோ அனுப்பி வைப்பார். அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் சுயநலம் அதிகமாக உள்ளவராக இருப்பார். கொஞ்சம் அதிகம் கோபம் கொண்டவராக இருப்பார். எதையும் அதிவேகத்துடன் செய்யும் சக்தி பெற்றவராக இருப்பார். அதிகம் சிக்கனம் பிடிப்பவராக இருப்பார். தன்னை மதிப்பவர்களை உரிய மரியாதை கொடுத்து உபசரிப்பதும் தன்னை உதாசனப்படுத்துபவர்களை தூக்கி எறிவதுமாக இருப்பார். தன் குழந்தைகளையும் தன்னை நம்பியவர்களையும் கண் போல் பாதுகாத்து நேர்மையாக வளர்த்தி ஆளாக்கி நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கடமை தவறாத நபராக நிச்சயம் இருப்பார். பொதுவாக தர்மத்திற்கு அடிபணிவராகவும் அநியாயத்திற்கு பொங்கி எழுபவராகவும் நிச்சயம் ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கணவனோ அல்லது மனைவியோ அமைவார்கள். சரி நண்பர்களே, திருமணம் எந்த மாதத்தில் நடக்கும்? வைகாசி மாதம், ஆனி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதங்களில் ஒன்றில் திருமணம் நிச்சயம் நடக்கும். சரி, எந்த திசையிலிருந்து மனைவியோ அல்லது கணவனோ வருவார்? தென்மேற்கு அல்லது வடமேற்கு திசையிலிருந்து நிச்சயம் வருவார். எந்த நட்சத்திர நாளில் முகூர்த்தம் அமையும்? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், அஸ்வினி, மகம், மூலம், பூசம், அனுசியம், உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பூராட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரும் ஒரு நாளில் சுப முகூர்த்த நாள் அமையும். சரி நண்பர்களே, என்ன கிழமையில் திருமணம் நடக்கும்? புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைகளில் ஒரு கிழமையில் திருமணம் கூடும். உங்களுக்கு அமைய போகும் கணவனோ அல்லது மனைவியோ
அவர்களின் பெயரின் எழுத்து என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நண்பர்களே, நான் சொல்கிற இந்த எழுத்துக்களில்தான் உங்களுக்கு வரப்போகின்ற கணவனோ அல்லது மனைவியோ அவரின் பெயரின் முதல் எழுத்துக்கள் நிச்சயம் இருக்கும். ஒய், யூ, என், எம், எஸ் இந்த ஆங்கில எழுத்துகளில் ஒரு எழுத்து உங்களுக்கு வர வேண்டிய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ முதல் எழுத்தாக நிச்சயம் இருக்கும். இவை அனைத்தும் எனது 35 வருட ஜோதிட அனுபவத்தில் நான் அனுபவ ரீதியாக ஆராய்ந்து கண்டுபிடித்தவைகள். இதை மனசுத்தியோடு நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அனைவருக்கும் பருவ வயதில் திருமணம் நடந்து 16 பேறுகளையும் பெற்று நீடோடி வாழ்வாங்கு வாழ ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி வேண்டுகின்றேன். வணக்கம். விடைபெறுகின்றேன் நண்பர்களே.